நான் மணி சாரை பார்த்து நீங்கள் எனக்கு படம் பண்ணணும்னு சொல்லி நான் சத்யபாமாவுக்கு முன்னாடியே கேட்க போயிருந்தேன். ஓ இந்த ஆர்ட் டைரக்டர் கமலசேகர் இருந்தார். ஆமாம். அவர் வந்து ஒரு வாட்டி நம்ம 2 பேரும் படம் பண்ணலாம். ம் இந்த மாதிரி மணிரத்னம் போய் கேளு. வீனஸ் காலையில் வீட்டுக்கு போயிட்டேன். ஃபோன் பண்ணேன், அவர் தான் எடுத்தார். உங்களை பார்க்கணும் சார் அப்படின்னா. ஓ வாங்க அப்படின்னா. உடனே போனேன். அப்போ ஒரு மதர்லாண்ட் பிக்சர்ஸ் முடிச்சிருக்காரு. இதய கோயில் முடிஞ்சது. இதய கோயில் முடிச்சிருக்காரு. நான் போன உடனே இந்த மாதிரி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் உங்களோட நான் சொன்னது வந்து அவர் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது. நான் உங்களோட வேலை செய்யணும் சார் அப்படின்னா. நான் எல்லாம் மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சுட்டேன்னு என்னார். நான் சொன்னேன், நான் அதுக்கு வரல சார், நான் ஆல்ரெடி மேனேஜராக இருக்கேன், அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட வர்றதில்ல, உங்களை வச்சு படம் பண்ணணும், அதுக்கு நான் ஆசைப்பட்றேன். நான் இப்போ அடுத்த படம் ஐ திங்க் அடுத்த படம் ஜிவி ஃபிலிம்ஸ் தான் நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு அண்ணா படம் ஒத்துக்கிட்டேன், நான் பின்னாடி கூப்பிடலாமா அப்படின்னாரு. நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நான் வரல சார், நான் வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ வரேன், நாள் முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. இல்லை பரவாயில்ல சார். போகல சொன்னார், ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க எப்படி அப்படின்னாரு. இல்லை சார் அது மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வந்துட்டேன்.